எல்லாருக்கும் வணக்கங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் பயிற்சி காலகட்டத்தில் வரக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2026 வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை வாக்கிய பிரகாரம் சனி பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாகவும் 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் சனி பகவான். வாக்கிய பிரகாரம் மேஷ ராசிக்கு 12வது பாவகத்தில் விரயஸ்தானத்தில் போரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதத்துக்கு 330 டிகிரியிலிருந்து 331 டிகிரிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சி ஆயிட்டு, இது வாக்கிய பிரகாரம். அந்த பஞ்சாங்கம் வசதியா இந்த பஞ்சாங்கம் வசதியான்னு நம்ம யோசனை பண்ணுற நேரம் இது கிடையாது. இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிடணும். நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா வாய்ப்பு, சந்தர்ப்பம்தான். சந்தர்ப்பம் இருந்தாதான், சந்தர்ப்பம் வந்தாதான், அல்லது சந்தர்ப்பம் நமக்கு அமைஞ்சாதான் நம்மளால் சாதிக்க முடியுமா சாதிக்க முடியாதான்றது மற்றவங்களுக்கு நம்ம காட்ட முடியும் இல்லையா? வாழ்க்கைன்றது ஒரு முறை நல்ல விதமாக அருமையாக அற்புதமாக போக வேண்டிய இடத்துக்கு போயிடணும். அதனால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய சூழலை முழுமையாக பயன்படுத்திக்கிடுங்க. ஆராய்ச்சி வேண்டாம். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா சுய தொழில் செய்கிறதுக்கு இது நல்ல நேரம் கிடையாது. 30 வயசுக்கு மேற்கொண்டு 43 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னா இதை விட ஒரு நல்ல நேரம் சுய தொழில் செய்கிறதுக்கு வேறு நேரம் வராது. ராசி ஒன்று தானுங்க, ஆனால் வயசு வித்தியாசப்படி தான் இந்த சனி பகவானுடைய பலன்கள் நமக்கு வேறுபடும். 30 வயசுக்குள்ளார அப்படின்னு சொல்கிறத விட முதல் சுற்று 7.5 இருக்கிறவங்களுக்கு இது ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு நேரம் கிடையாது. 2வது சுற்று 7.5 நடக்குதுங்க, நான் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், இல்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தனுங்க, நான் பிறக்கும் போதே சனி பகவான் இருந்தது, ரிஷபத்தில் இருந்தது, சனி பகவான் இந்த இடத்துல இருந்தது, அப்போ எனக்கு இது 2வது சுற்று 7.5 அப்படின்னா 100% சுய தொழில் செய்யுங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னா, இந்த சனி பகவான் கோட்சார ரீதியாக நமக்கு வாக்கிய பிரகாரம் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். அதாவது தனஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. தனகாரகனுடைய சாரத்தில் இருக்கார். தனகாரகன் யார்? குரு தானே தனகாரகன். அப்போ புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் சனி பகவான் வராருன்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான். அப்போ குரு ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கார். 3வது பாவகத்தில் இருந்து 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார். அப்போ உங்கள் ராசிநாதன் 4வது பார்வையாக இந்த சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய நாளில் 4வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானத்தை பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த 2வது பாவகத்துக்கு அதிபதி தனத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய நாளில் உச்ச நிலையில் வருது. சனி பகவானோடு சேர்ந்து உச்சம். அந்த இடத்த இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பார்க்கிறார். அதே மாதிரி தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியாதிபதியை பார்க்கிறார். அது யோகம், அது குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ராசியாதிபதி பார்வை உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில். ஐயா, இது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் கிடையாது. அப்படி நினச்சிங்கன்னா அதை விட்டுடுங்க. எல்லா நாள்லையும் நம்ம சம்பாதிக்கிறது தான், ஆனால் இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். இது 2வது சுற்று 7.5 நடக்கிறவங்களுக்கு பொருந்தும்.
சரி சாமி, முதல் சுற்று 7:30 எனக்கு நடக்குது, எனக்கு வயசு 25 வயசு ஆகுது, வண்டி வாகனத்தில் பத்திரமா இருக்கு. கை கால், ஏன்னா இந்த நேரம் என்ன பண்ணோம்னா சாதகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பாதகம் இருக்குது. செய்ய வேண்டிய செயல் ஒன்று இருக்குது, செய்யக்கூடாத செயல் ஒன்று இருக்குது. சனி பகவான் 12வது பாவகத்தில் மறைகிறார். அதே நேரத்தில் அந்த 12வது பாவகத்துக்கு அதிபதி வக்கரத்தில் இருக்கிறார். அப்போ முதல் சுற்று 7:30 உள்ளவங்களுக்கு வாகன ரீதியாக விபத்துகள் ஏற்படும். தப்பாக எடுத்துக்கிடாதீங்க சாமி, என்னடா இவர் இம்பிட்டு ஓப்பனாக சொல்கிறாரே அப்படின்ட்டு. ஒரு விஷயம் தெரியாமல் அதில் போய் நம்ம சிரமப்படுறதை விட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஜாக்கிரதையாக இருக்கிறது புத்திசாலித்தனம் அல்லவா? அதுக்காக தான் இந்த வார்த்தை சொல்கிறேன். வம்பு வழக்கு முதல் சுற்று 7:30 இருக்கிறவங்களுக்கு வரும். போகாத இடத்துக்கு போனன்ற பேரும் வரும், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேரும் வரும். சம்மதமே இல்லாத ஒரு பிரச்சனையில் போய் நம்ம சிக்கிக்குவோம். அதனால் நம்ம வீட்டுக்கு நாம் காசு பணத்தை சம்பாரித்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல, மதுப்பு மறுவாதை சம்பாரித்து கொடுக்கணும். அந்த மதுப்பு மறுவாதைக்கு பங்கம் ஏற்படுத்திடக்கூடாது. ஏன்னா நீங்கள் நல்லவங்க தான், உங்கள் கிரகம் நல்லது கிடையாது. இது என் கணக்குக்கு அதிகபட்சம் 23 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. படிப்பில் ஒரு சிலருக்கு ஞாபக மருதி அதிகமாக ஏற்படுத்தும். அதையும் தாண்டி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறதுனாலையோ நவகிரக கோவிலுக்கு போகிறதுனாலையோ நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் சனி பகவான் நமக்கு பலனை தருவார். அப்போ சாட்சிக்காரன் காலில் விடுறதை விட சண்டைக்காரன் காலில் விடுறது 1000 மடங்கு பரவாயில்ல. இந்த மாதிரி செயல்கள் செய்கிறதுனால சனி பகவானுடைய தாக்கம் குறையும். 2வது சுற்று 7:30 உள்ளவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 27 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாமே 2வது சுற்றாக தான் இருக்கும். ஒரு தோராயமான 30 வயசுன்னு சொன்னேங்க. 2வது சுற்று 7:30 சனி நடக்கிறவங்களுக்கு அவசியம் இந்த நேரத்தில் சுய தொழில் செய்யுங்க. சாமி, செஞ்சு நாம் சங்கடப்பட்டுட்டா என்னையா ஆகிறது? செய்யாமல் நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருக்கிறத விட செஞ்சு நீங்கள் நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு அனுபவமாக இருக்கும் இல்லையா? அதனால் மேஷ ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, அசுவினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், ஒரு பாதம், நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு என்ன வருமோ என்ன தெரியுமோ அதில் செயல்படுத்துங்க, தப்பு வராது. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த 11ஆம் தேதி மார்ச் மாதம் 11ஆம் தேதி இந்த தொழில் ஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுத்தாரு இல்லைங்களா குரு, அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போ அந்த மார்ச் மாதம் 11 தேதிக்கு மேற்கொண்டு மேசராசியில் பிறந்தவங்க சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான நேரம். சுய தொழில் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, அந்த நிறுவனத்திலேருந்து வேறு நிறுவனத்துக்கு போகணுன்ற எண்ணம் இருக்குதுன்னாலும் இந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் மாறிக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சாமி, மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறது, இன்றைக்கி சம்பாதிச்சவங்களிருந்து சாதித்தவங்களிருந்து எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி 1000 பேருக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தாராக இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பம் மேஷராசியில் பிறந்த நமக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துது, பயன்படுத்திக்கோங்க. அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க, இது மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றது எப்போ வரும்னு தெரியாது. ஏன்னா சனி பகவான் 30 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறவர், குரு பகவான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறவர். இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் மேலே படுறதும், உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறதும், இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6வது பாவகம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதிடத்தில், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6வது இடம். அந்த 6வது இடத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் செவ்வாவோட சேர்ந்துருப்பார். இப்போ சனி பயிற்சி அடைகிறார் அப்படின்னா அது வாக்கியமோ திருக்கணிதமோ, அந்த நேரத்தில் மற்ற பாவங்களுக்கு அதிபதி, அந்த பாவக ஸ்தானாதிபதி, அந்த இடத்துக்கு அதிபதிகளெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறாங்க அதை கொண்டு சொல்லக்கூடியது தானே பலன். முருங்கைக்காய் மட்டும் இருந்தால் சாம்பார் ஆகிடாது.
இல்லை பருப்பு முட்டை இருந்தால் நம்ம சாம்பார் செஞ்சுக்கிடலாமா, அதில் ஒரு 4 காய் இருந்தால் தான் சரியாக இருக்கும். அப்போ களவும், அதாவது அனைத்தும் சேர்றது தான் ஒரு 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 அமைப்பு இல்லையா? அந்த மாதிரி இந்த கிரகம் பயிற்சி அடையக்கூடிய தருணத்தில் மற்ற கிரக அமைப்புகளும் பார்த்து சொல்லக்கூடியது தான் முழுமையான ஜோதிட பலன். அதனால் இந்த 6 கிரகம் இருக்கார் இல்லைங்களா, நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான இடம், அந்த இடத்துக்கு அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ லாபஸ்தானத்தில் ஏற்கனவே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இருக்கார்ல்ல, அந்த செவ்வாவும் புதனும் நேரடியாக குருவால் பார்க்கப்படுறாங்க. அப்போ இந்த நேரம் நமக்கு எப்படி இருக்கும்னா விபரீத ராஜயோகம். சார் எல்லாரும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க, சொல்லட்டுமே ஐயா. இன்று சென்னையில் பரவலாக மழை பெய்யும் அப்படின்னா, சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்க, ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குது பரப்பளவுனா, அந்த 16 கிலோமீட்டர்லேயும் ஒரே மாதிரியான மழை பெய்கிறது இல்லை. நமக்கு பூந்தமல்லியில் ஒரு மாதிரியான மழை இருக்குன்னா, அங்கிட்டு தாம்பரத்தில் ஒரு மாதிரியான மழை இருக்கும் இல்லையா? மேஷ ராசிக்கு இது உயர்றதுக்கு உண்டான நேரம், உருப்படுறதுக்கு உண்டான நேரம். ஆனால் நம்மளுடைய ஜாதகத்துக்கு 10% இல்லை 40% நீங்கள் கொடுங்க. நாம் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஒரு 30% கொடுங்க. மீதி ஒரு 30% இந்த கோட்சார். 30%, 1%, 2%, 30% நமக்கு கோட்சாரம் பேசுது. அப்போது முயற்சி செய்யுங்க. முயற்சியே செய்யாமல் முடிவெடுக்காமல் அப்படியே இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு முடிவெடுத்து தோல்வியானாலும் அது அனுபவமாக நினச்சிக்கோங்க. விலை மதிக்க முடியாத ஒரே விஷயம் என்னென்னா அனுபவம். அதனால் இந்த சூழலை நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்தி அது நடக்கலையே அது உங்களுக்கு அனுபவமாக இருக்கும். ஆனால் எதுவுமே செய்யாமல் இருக்காதீங்க, சரியா? அதனால் இந்த 6வது பாவகத்துக்கு அதிபதியும் நமக்கு குரு பகவானுடைய பார்வையில் வரதுனால 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சூழலில் இந்த சனி பகவான் பயிற்சி அடைகிறதுனால கட்டாயம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நிறைய பேர் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்காங்க. இல்லை சில பேருக்கு படிப்பறிவு இருக்கும், சில பேருக்கு பகுத்தறிவு இருக்கும். வேலை தெரிஞ்சவங்க வேலை தெரியாதவனுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு இடத்துல இருக்கிறாங்க. அதாவது யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்ற ஆதங்கத்திலலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இது நல்ல நேரம். அதே மாதிரி மேஷராசிக்கு 7 குடைவன் தானே திருமண ஸ்தானாதிபதி அந்த சுக்கிரன், அவர் உச்ச நிலையில் இருக்கார் இல்லைங்களா. நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தும். அது நீங்கள் முதல் சுற்று ஏழரையாக இருந்தாலும் சரி, 2வது சுற்று ஏழரையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் நல்ல விதமாக இருக்கணும்னா அதுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் கிடையாதுங்க. பொருளாதாரம் பிரச்சனை வராது, அதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் சம்பாதிச்ச சம்பாதனையை விட இந்த நேரத்தில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனை அதிகமாக இருக்கும். 1. 2வது, உங்களுக்கு எந்த இடத்துல அடிபடும்னா உடம்புல நினச்சிக்காதீங்க. எந்த இடத்துல நீங்கள் சங்கடப்படுவீங்க அப்படின்னா மன வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு நிச்சயமாக சங்கடங்கள் ஏற்படும். காசு பணத்துக்காக சங்கடம் ஏற்படாது. இப்போ கூட இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இருக்கலாமல் இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் கம்மி தானுங்க. ஐயா எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை மன வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. மன வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஒரு நிம்மதியான சூழல் வருமானது யோசனை பண்ண வேண்டிய விஷயந்தான், சரியா? ஆனால் பொருளாதாரம் நல்லா இருக்கும், உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் நல்ல தெளிவாக இருக்கும், உங்களுடைய செயல்திறன் நல்ல விதமாக இருக்கும். நிறைய பேர் அசட் உருவாக்குவீங்க. சொந்த வீடு வாசல் இல்லாமல்னா வாடகை வீட்டில் இருக்கிறேனுங்க அப்படின்னா சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் சொந்த வீடு வாசல் உருவாகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துரும். அப்போது அந்த வீட்டுக்கு குடி போக முடியுமா, கிரகப்பிரவேசம் செஞ்சுக்க முடியுமா, அதில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்தும், சரியா? ஸோ இது சாதகமான வாய்ப்புகள் அதிகம், பாதகமான வாய்ப்புகள் உண்டு. அனுசரித்து போனால் குடும்பம் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் சேர்ந்து தொழில் பண்ணாதீங்க, ஒருத்தரோடு சேர்ந்து தொழில் பண்ண வேண்டாம். ஏன்னா 2வது பாவகத்துக்கு அதிபதி
நமக்கு உச்சம் பெற்றிருக்காரு. அதுபோக சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கார், 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கார். சொந்தமாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சாமி. இல்லையா செய்யாமல் கூட இருந்துக்கோங்க, சேர்ந்து பண்ணாதீங்க. சேர்ந்து பண்ணுற பன்னாட்டு வேணாம். சரியா பார்த்துக்கோங்க. சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் வாக்கிய பிரகாரம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 80% நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது 100% நல்லா இருக்குன்னெல்லாம் பொய் சொல்லிட முடியாது. சரியா, ஒரு 80%, 81% மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு யோகம்தான். முதல் சுற்றில் உள்ளவங்களுக்கு தான் சங்கடம். அதே மாதிரி 3வது சுற்றில் உள்ளவங்களுக்கு ஐயா எப்படியா இருக்கும் அப்படின்னா, 3வது சுற்றில் உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு பாகப்பிரிவினை செஞ்சு வைப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியாமல் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்னா, 3வது சுற்று 7.5 சனி உங்களுக்கு நடக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பீங்க, வீடு வாசல் உருவாக்கி கொடுப்பீங்க. உங்கள் பிள்ளைகளால் ஆன கடனை நீங்கள் கட்டுவீங்க. ஒரே வார்த்தை சொல்லணும்னா, நாம் இந்த பிரபஞ்சத்தை போகும் பொழுது, இந்த பூமியை விட்டு நம்ம போகும் பொழுது, 3வது சுற்று 7.5 அப்படின்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான். அப்போ மன அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் அர்த்தம் இருக்குதுயான்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலம். என்னதான் இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக ஆய்வுகள் அடிப்படையில் நம்ம திருக்கணிதம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வாக்கியம் தவறுன்னு சொல்ல வரல. அது மனசில் வச்சுக்கோங்க. வாக்கியம் அப்படின்றது ஒரு சில விஷயங்களுக்கு எனக்கு வாக்கியம் எடுப்படுது. அதனால தான் இந்த பதிவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா, அதாவது இந்த நேரம் வாக்கியம் பெருசா திருக்கணிதம் பெருசா அப்படின்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம், அந்த பேச்சுவார்த்தையே வேண்டாம். ஒரு நேரம் இருக்குதுன்னா அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க, மற்றது அப்புறம் பேசிக்கலாம். சரிங்களா, இந்த நேரத்தை தயவு செய்து பொறுமையாக நிதானமாக கையாளுங்க, சிந்தித்து செயல்படுங்க, கட்டாயம் ஜெயிச்சு விடுவீங்க. இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இனி வரக்கூடிய ராசிகளில் இன்னும் பிரகாசமாக இன்னும் பிரம்மாண்டமான முறையில் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.